சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதியானவன் வெல்வான். நாம் தமிழர் அவங்களோட வரைவரை கொடுத்துருக்காங்க. அதில் 49 தலைப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 49 ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் 2 பக்கங்கள் முதல் 5 பக்கங்கள் வரை விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க. 462 பக்கம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தலைப்பையும் இதில் பார்க்கலாம். முதல் தலைப்பு, தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். 2வது, அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், தன்னலமற்ற அன்பான சர்வதிகாரம், நீர்வள பெருக்கம். 5வது, தூய குடிநீர் இலவசம். 6வது, வேளாண்மை. 7 மருத்துவம். 8 உடலினை உறுதி செய். 9 வெறிமை, அதாவது போதை ஒழிப்பு. 10 பெண்ணுரிமை. 11 மாற்றுத்திறனாளிகள் நலன். 12 அன்பு தளிர். அடுத்து அன்பு சோலை, உழவர் நலன், மீனவர் நலன், வணிகர் நலன். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 49 தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் அதை எப்படி செயல்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை எல்லாருமே பார்த்துடணும். அட்லீஸ்ட் இந்த 41 தலைப்பின் பேரையாவது நம்ம படிச்சிடணும். ஏன்னா இது மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப சாத்தியமாகக்கூடிய ஒரு நல்ல திட்டம்தான். எல்லாரும் கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? மலையை உடைக்கிறது சாத்தியம்னா, எல்லா நீர்வளத்தையும் குப்பைகளை போட்டு அழிக்கிறது சாத்தியம்னா, அதை எல்லாத்தையும் இயற்கையாக நமக்கு கொடுத்த எல்லாத்தையும் சரி செய்யறது கண்டிப்பாக சாத்தியம்தான். விவசாயத்தை அரசாங்க பணி அப்படின்னு மாற்றுறது கண்டிப்பாக சாத்தியம், அது தேவையும் கூட. ஏன்னா எது பொருளாதாரத்து நல்ல வலிமை சேர்க்கும் தெரிஞ்சு அதை நோக்கி போகிறது இன்றைக்கி இருக்கிற தலைமுறை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். எல்லா தலைமுறையும் ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த திராவிட கட்சிகள் தான் இது சாத்தியம் இல்லைன்னு சும்மா ஒரு பொய் பரப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் இந்த 41 தலைப்பும் என்னன்னாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பெருமையாக இருக்குது இதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு. நன்றி.